ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸி நேமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஃபேஸஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேரு நித்யா. அவங்களுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் காணாமல் போயிருக்காங்க. அதனால அவங்க பயங்கரமான ஒரு மன உளைச்சல்லையும் மனவியாதிலையும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆம்பளையை பார்த்தாலுமே அவங்களுக்கு அவங்க லவ்வரை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அதனால அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு என்னதான் ஆச்சு, அதையும் தாண்டி இவங்க அவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கு நடுவில் வர பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா படத்தோட ஆரம்பத்தை சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஃபேஸ் எல்லார் மூஞ்சிலுமே தெரிய வருதுன்ற கான்செப்ட்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதை வச்சு இவங்க பில்ட் பண்ணி இந்த சப்ஸ்டன்ஸ் ஃபேக்டர்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது மூலியமா இவங்க பண்ண டென்ஷனும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயின் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு செம்மையான ஆக்டிங்னே சொல்லலாம். ஒரு டிஸ்டர்ப்டா ஒரு பொண்ணு இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாகவே காமிச்சிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதுக்கேற்ற மாதிரி டென்ஷன் பில்டிங் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலியும் பார்த்தீங்கன்னா படம் சவுண்டாகவே இருக்குது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு சில இடங்கள் ரொம்ப ஸ்லோவாக போக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் மேலோட்டமாக சொன்ன மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் சிஸ்டம் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக கிடையாது. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 5.5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Thank you.